திருப்பூர் மாவட்டத்துல ஒரு அதிபயங்கரமான பேய் வீடு இருக்கு. அந்த வீட்டை பத்தி விவரம் தெரியாத ஒரு குடும்பம் வாடகை கம்மியா இருக்குன்னு நினைச்சு அந்த வீட்டுக்கு குடி போனாங்க. அவங்க மொத்தம் 3 பேர், ஒரு கணவன், மனைவி மற்றும் 8 வயசு குழந்தை. அப்படி அந்த வீட்டுக்கு குடி போன முதல் நாள் அவங்க நிம்மதியா தூங்குனாங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் அங்க நடக்கல. ஆனா 2வது நாள் இரவு 2 மணிக்கு மேல அந்த 8 வயசு குழந்தை செவுத்த பார்த்து பேசிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில என்னம்மா தூக்கத்துல பேசிக்கிட்டு இருந்தேன்னு அந்த குழந்தைய பார்த்து கேட்கும் போது அப்பதான் அந்த குழந்தை சொல்லுது, இல்லம்மா நான் தூக்கத்துல பேசல, மூளையில ஒரு அக்கா நின்னு என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கூட வந்து தூங்க சொன்னாங்கம்மா அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. காரணம் அந்த ரூம்ல அவங்க 3 பேத்த தவிர வேற யாருமே இல்லை. சரி, குழந்தை ஏதோ கனவு கண்டு வளருது அப்படின்னு நினைச்சிட்டு கண்டுக்காம போயிட்டாங்க. ஆனா 3வது நாள் திகிலான பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, அந்த குழந்தையோட கை முழுக்க யாரோ நெகத்தால கீரணத்துக்கான அடையாளம் இருந்துச்சு. அந்த அம்மா அப்பா 2 பேரும் அந்த குழந்தையோட கைய பார்த்து பயந்து போறாங்க. திடீர்னு அந்த குழந்தை பேயோட குரல்ல பேச ஆரம்பிக்குது. இது என்னோட இடம், இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வருவீங்க, இங்க நீங்க இருந்தா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அந்த 3 பேரும் அடுத்த நாளே தப்புச்சோம் பொழைச்சோன்னு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்கள எத்தனை பேர் அந்த வீட்டுக்கு போக ரெடியா இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.